யூஏஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அலோகேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஆதார் அத்தன்டிகேஷன் மூலமாக ஃபேஸை வச்சு. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னாக்க எல்லார் கையிலையும் வேணாம், இது ஒன் டைம் ஆக்டிவேஷன் தான். ஸோ யார்கிட்டயாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுனாக்கா அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் இருந்து நம்ம உமாங் ஆப்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கையில் ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு இந்த 3 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த தான் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இருந்தாக்க மொபைல் நம்பரு எம்பின் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னா ரெஜிஸ்டர் ஹியர் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பரு ப்ளஸ் என்ன ஸ்டேட்டு அதை கொடுத்துட்டு ஓகேங்களா, ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஆல்ரெடி வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால எனக்கு இப்படி வந்துருச்சு. நியூவாக கிரியேட் பண்ணுறவங்களுக்கு எம்பின் கேட்கும். எம்பின் லாகின் பண்ணிவிட்டு இது மாதிரி மொபைல் நம்பர் எம்பின் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ப்ளஸ் ஆதாருடன் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ரெண்டையும் கையில் வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். ஸோ இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க அந்த ஓடிபியை. ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபேஸை வந்து கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வர மாதிரி வச்சுட்டு கேப்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதாரோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும். ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது மாதிரி மெசேஜ் ரிசீவ் ஆகிடும். ப்ளஸ் உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் இது மாதிரி யூஏஎன் நம்பர் வித் பாஸ்வேர்டோடு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.